அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அமுத சித்ரா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. தாயும் இல்லாதவன் தந்தையும் இல்லாதவன், நமக்கு தாயுமானவன் தந்தையுமானவன், யாதுமாகி நிற்கின்றவன், ஏகன் அநேகன் என ஒன்றாய் பலவாய் உளவன், அகந்தை இல்லாம் மனதினால் நினைத்தால் உடனே ஓடி வருபவன், அன்பே வடிவானவன், உணர்ந்தார் மனதில் ஞான ஒளியாய் தெரிவான். இத்தகைய புகழுக்கு உரியவன் யாரவன்? அவன்தான் சிவன். அன்பால் உருகிய தன் பக்தனுக்காக தன் வசிப்பிடமான கைலாய மலையையே தன் பக்தன் இருக்கும் இடத்திற்கு மாற்றி காட்சி கொடுத்தவர். வாங்க அந்த கைலாய நிகழ்ச்சியை பற்றி இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். சோழ பூமி ஒரு புண்ணிய பூமி, கோவில்களின் நகரம், எங்கும் திருத்தலங்கள் சூழ பெற்றிருக்கும், தஞ்சை தெய்வங்கள் குடிகொண்டிருக்கும் கோவில்கள் நிறைந்த பகுதி. இங்கே காவேரி, குடமுருட்டி, வெண்ணாறு, வெட்டாறு, வடவாறு என 5 ஆறுகள் சங்கமிக்கும் திருவையாற்றில் எழுந்தருளியிருக்கும் இறைவன் ஐயாரப்பர் என்ற நாமம் கொண்ட சிவபெருமான். திருவையாறு சைவ சமய குரவர்களால் போற்றப்பட்ட திருத்தலம். சைவ சமய குரவரில் ஒருவரான திருநாவுக்கரசர் என்ற இயற்பெயர் கொண்ட அப்பர் சுவாமிகள் பல்வேறு தலங்களுக்கு சென்று இறைவனை தரிசித்து ஐயாரப்பரை வணங்க திருவையாறு வந்தார். பல கோவில்களில் சென்று இறைவனை தரிசித்தவர் கைலை சென்று ஆடல் வல்லானாகிய சிவபெருமானை கண்டு தரிசிக்க சித்தம் கொண்டார். பல கடினமான பாதைகளை கடந்து செல்ல வேண்டும். அதனையெல்லாம் பொருள்படுத்தாது கைலாயம் நோக்கி தன் புனித யாத்திரையை துவங்கினார். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே என்று பாடியவர். தன் துன்பத்தையெல்லாம் ஈசனின் இணையடி நிழலாகவே உணர்ந்த அப்பர் சுவாமிகளுக்கு காடு மலை மேடெல்லாம் மிகவும் சாதாரணமாகத்தானே தெரியும். கைலையை நோக்கி பயணித்த போது சிவபெருமான் அப்பரை நோக்கி பார்க்கிறார். வயதான நிலையில் நடந்து பின் தவழ்ந்து அதுவும் இயலாது ஊர்ந்து வரும் அப்பரை தடுத்து ஆட்கொண்டார். உடனே ஒரு தவசி வேடம் கொண்டு அப்பர் முன் தோன்றி, தாங்கள் இந்த நிலையில் கைலாய மலையை அடைவது இயலாது என்றார். அதற்கு அப்பர், நான் கைலைநாதனை தரிசித்தே தீருவேன் என்று உறுதியுள்ளத்தோடு சொன்னார். சிவபெருமான் அப்பரை நோக்கி, என்னை தரிசிக்க சிரமம் வேண்டாம், இதோ இந்த பொய்கையில் மூழ்கி திருவையாற்றை அடைவீராக, அங்கு கைலை கோலத்தை காண்பீராக என்று அருளினார். இறைவன் சொன்னது போலவே அப்பர் திருவையாற்றை அடைந்தார். அங்கே அப்பருக்கு சிவபெருமான் கைலையில் இருக்கும் அற்புத காட்சியை காட்டி அருளினார். அதை காண 1000 கண்கள் வேண்டுமே. கண்டு மகிழ்ந்து ஆனந்த வெள்ளத்தில் துதித்து போற்றினார் நாவுக்கரசர். அப்பருக்கு சிவபெருமான் கைலாய காட்சி கொடுத்த தினம் ஆடி அமாவாசை. ஒவ்வொரு ஆண்டும் திருவையாற்றில் ஆடி அமாவாசை அன்று கைலாய காட்சி கொடுத்த நிகழ்வு வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. சிவபெருமான் திருநாவுக்கரசர் பெருமானுக்காக தன் கைலாயத்தையே திருவையாற்றிற்கு மாற்றினார். உண்மையான அன்பிற்கும் பக்திக்கும் இறைவன் செவி மடுப்பான் என்பதை உலகத்திற்கு உணர்த்தவே இந்த திருநிகழ்வு அரங்கேறி இருக்கிறது. நாமும் உண்மையான பக்தியோடு இறைவனை வணங்கி மேன்மை அடைவோம். இந்த பதிவை கேட்ட அனைவருக்கும் வாழ்வில் சகல நன்மைகளும் உண்டாகட்டும். மீண்டும் மற்றுமொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.